ஈவினிங் போல் இனியாப்பா கால் பண்ணி இந்த வாஷிங் லிக்விட் விம்ஜெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க. ட்ராக்குக்கு அங்கிட்டே கிராஸ் பண்ண வேணாம், நான் வந்து தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதை போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ரெடிமேட் அதிரச மாவு வாங்கி வச்சுருந்தேன், அதை இன்றைக்கி போட்டுடலான் இருக்கேன். சரி, நம்ம குட்டி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோமா? எல்லோரும் மறக்காமல் காய் சொல்லிடணும். தம்பிக்கு ஒரு 3 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இனியாப்பாவும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அத்தை சொல்லிட்டாங்க, 3 மாதம் ஆயிடுச்சு, பிறந்த முடி எடுத்துகிட்டு போயிருங்க, அப்புறம் நீங்கள் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிரும், முடி நிறையா வந்துடும்னு சொன்னாங்க. தம்பி பிறக்கும் போதே முடி நிறையா இருந்தது. சரின்ட்டு நம்ம செவத்தியார் அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு மொட்டை போட்டோம். எங்கள் மாமா கையால் அவங்க தான் போட்டு விட்டாங்க. நானும் இனியாப்பாவும் தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா மொட்டை போடுறாங்களா, எங்கேயும் கீறி விட்டுற போகிறாங்க, தலையில் எதுனா இது பண்ணிட போகிறாங்க அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருந்தோம். ஆனால் எங்கள் மாமா சூப்பராக போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் சந்தனம்லாம் பூசிட்டு செவத்தியார் அப்பாவுக்கு போய் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மறுநாள் நைட்டு சென்னைக்கு போகலான்னு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது எனக்கு ஒரே குசி ஆயிடுச்சு. ஏன்னா இனிமேல் போயிட்டு இனியாப்பா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அத்தம்மா மட்டும் சொல்லிவிட்டு அம்மாவுக்குலாம் கால் பண்ணி சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஸ்பெஷல் ஹாய் நிரஞ்சனா, மேனகா, குமார் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாய். மீண்டும் சந்திப்போம். டடா.